நீ நம்ம அம்மிகள் குத்துற மாதிரி தெரியல. என்ன பாக்குற பண்ணி? ஏங்க நம்ம ஊர்ல நல்ல கூட்டமா இருக்கு. திருவிழா கூட்டத்துல போனா சரி நம்ம புலம்ப பாப்போம்னு வந்து நீங்க தொழில நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல பொழப்பு பாக்குற மாதிரி வந்து தெரியுமா தெரியல. இவன எங்க அப்புறம் எப்படித்தான் உங்களை பாக்குற உங்களை எப்படித்தான் அம்மி குத்துற? சரி அம்மி குத்துறது, கொலை குத்துறது, ஆத்திர குத்துறது, இது 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 என்ன சொன்னீங்க? அம்மியில குத்துற? சரி அம்மி குத்துறது, கொலை குத்துறது, அக்கா குத்துறது, வெற்ற குத்துறது. இப்ப சொன்னீங்களே, இப்ப என்னமா சொன்னீங்களே? என்ன சொன்ன? ஆஹா அம்மி குத்துறது கோயில போடலாம், வீட்டுக்குள்ள போடலாம், அடுப்புல போடலாம். அம்மா கோலப்படி கோலப்படி வாங்குமா, கோலப்படி வாங்குமா, கோலப்படி வாங்கப்பா, கோலப்படி வாங்கு தங்கச்சி, கோலப்படி கோலப்படி வீட்டுக்குள்ள போடலாம், கோலமா வாங்கல, கோலமா இருமா ஏறு கோலமாவு 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 கோலப்படி வாங்கமா, வாங்க கோலமாவு தானமா வாங்க, கோலப்படி 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 திண்ணைக்குள்ள போடலாம், ரூமுக்குள்ள போடலாம். நீ என்ன யாரத்தை மாத்திட்ட? கோலப்படி திண்ணையில போடலாம், ரூமுக்குள்ள போடலாம், திண்ணையில போடலாம், கருவேப்பிலை போடலாம், கோலப்படி கோலப்படி. ஹலோ யார் பண்ணியே? அம்மா ஏன் பொழப்ப நீங்க பாக்க வரீங்க? என்ன பொழப்ப பாக்குறீங்க? அம்மி குத்துறது, கொலை குத்துறது, கோலப்படி 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 கோலமாவு கோலமாவு, கார்த்தி வாயில போடுறது, கார்த்தி வாயில போடுறது, அம்மி குத்துறது தெரியுமா? என் பொழப்ப நீ பாக்க விடு. எனக்கு தெரியும் கொடுத்தா உன்னால. சரி நான் வந்து நீ எந்த என்ன என்னன்னு கேக்குறேன். ஆமா என் பொழப்பா பாப்பா வந்தீங்க நீங்க. எனக்குன்னு என் பொழப்ப நீங்க பொழப்ப என் பொழப்ப கரெக்டா எனக்கு வர்ற அதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியல. கோலமா விக்கிறேன் நான் ரொம்ப கடுப்பா போயிட்டு இருக்கேன். நானு நம்ம ஊர்ல ஒழுங்கா வந்து ஒழுங்கா ஓடி நான் பாக்க வந்திருக்கேன். நான் பாக்க வந்திருக்கேன். ஐயோ தம்பி, ஐயோ ஐயோ தம்பி, ஐயோ தென்பாண்டி ஜீவையில உயிரோட வீதியில மண்ணால வந்தவங்க யாரோ. இந்த பிள்ளைதான் அடிச்ச அப்புறம் யாரும் இருக்கா மயில போடுங்க. ஏண்டா போய் போய் பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையாச்சு தள்ளிட்டு இருக்கு. பாத்து நீ சும்மா இருக்க? என்ன செய்யணும்? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கையாச்சு தள்ளுறா. உன் பேச்சு மயிர் மட்டும் கேட்கவே மாட்டேன்டா. போன மாதம் இப்படித்தான் சொன்னேன். துறையரசபுரத்துல டான்ஸுக்கார பிள்ளை நெஞ்ச பிள்ளைன்னு நீனும் தள்ளுறான். ஏமா தள்ள சங்கத்துல 7500 ரூபாய் அவதாரம். ஏமா தேவையில்லாம கேள ஒன்னே தரனா தென்பாண்டி ஜீவையில வீதியில மண்ணோல வந்தவங்க யாரடித்தாரோ. இந்த பாட்டு யாரா முதல்ல உனக்கு சொல்லி கொடுத்தது? எதுக்கெடுத்தாலும் தென்பாண்டி ஜீவையில யார் அடிச்சாரு, அவர் அடிச்சாரு, இவர் அடிச்சாரு. எக்கடா அந்த பிள்ளை கேளு. சும்மா தள்ளி விட்டு உள்ள போய் நீ ஜோலி வாக்குறவரை அடிக்கப்படாது. பொட்டி கலண்டுவோம் எனக்கு தெரியும். நீ நடுவுல உருவுறது இல்ல. நீ நடுவுல நீ தான் வரையில வியாபாரம் பண்ணல தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? நீ கோலப்படி கோலப்படி வீட்டுக்குள்ள போடுறது கோலப்படி சொன்னேன் நானு. அம்மா நீங்க வாசல்ல போடுறது, வீட்டு வாசல்ல போடுறது, அடுப்புல போடுறது சொல்லிக்கிறது நானு. நீங்க கோயில் வாசல்ல போடுங்க, ரூமுக்குள்ள போடுங்க, திண்ணல போடுங்க. எங்க பொடிய போட்டா மங்களகரமா இருக்கும். அம்மா அப்படி உங்க பொடிய போட்டா மங்களகரமா இருக்கும். எங்க குத்துனோம்னா வாழ்நாள்ல மறக்க முடியாது. நீங்க அந்த குத்த நிலத்துக்கிட்டே இருப்பீங்க. ஐயா உங்க குத்த பத்தி எங்களுக்கு தெரியாது. போயா வந்தீங்க. உங்க கட்ட தெரிஞ்சு வேற ஒழுங்கா ஓடுங்க. அவரியத்துக்கு நீங்க பேசாதீங்க. இந்த மேல ஊட்டற மாட்டீங்க. அடங்க மாட்டீங்க. ஐயோ ஐயோ தம்பி, ஐயோ ஐயோ தம்பி. தென்பாண்டி ஜீவையில தேரோட வீதியில மண்ணோல வந்தவன யாரடித்தாரோ. 100 ரூபாய் காசு வீட்டுக்குள்ள எல்லாம் போட என்னன்னா வேற பாட்டுகளை யாரும் இப்பதான் போட்டு மடார் மடார் குத்துற சும்மா ஏன் குத்துறாரு? மூத்தவனா கொண்டே சேர்த்தா என்ன
சீவிரம் என்ன நினைச்சிருக்க நீ? ஏய் கார்த்தி, ரொம்ப ஆட்டாத கார்த்தி. சும்மா அடிக்கிட்டு போ. ஏய் கார்த்தி, மிரட்டியா நல்லா தூக்கு. தூக்கனா ஒண்ணும் தெரியாது. ஆடி பிறந்திருக்கணுமே காத்து பறக்கும். கார்த்தி ரொம்ப பேசிருக்க கார்த்தி. ஆடி மாசம் பிறந்துட்டு நிறைய ஆளு கடுப்புல இருப்பேன். புரிஞ்ச முடியல பூஜை தாலி எட்டினவன ஆடிக்கு பிரிச்சிருவாங்கல்ல. ஆடி 31ஆம் தேதி வரை திருத்துக்கிட்டு இருப்பேன். அன்னைக்குன்னு ஆடிக்கு பிரிக்க போயில வரையில கறி எடுக்கணும். கறியை எடுக்கணும். என்ன மயிலுக்கு கறி எடுக்கணும் நிக்கட்டுமே. ஆடியில பிரிச்சா வைக்கலாம். அப்ப மாமியா வீட்டுக்கு போயிடலாங்க. இப்ப இங்க பாரு, சும்மா பேசுறவங்க இந்த வெட்டி தரவங்க இது என்ன பிள்ளை? ஏடா அம்மி கொத்துறத பார்த்தா அருவாள் வச்சிருக்கேன். சங்க நீக்கி விட்டு கொத்துறது. சங்க நீக்கி விட்டு கொத்துறது. சக்கு 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 சக்குன்னு. என்ன செய்வது? அம்மா நம்ம தொழில பெரிய லெவலு. நான் என் மேல பெரிய லெவல் பார்த்து இளவிடாதீங்க. சும்மா உங்களுக்கு தான் பேச தெரியும். பேசாத என்ன இருக்கு? மிரட்டு நீ மிரட்டு மிரட்டு வச்சுக்க. என்ன சொன்ன? சொல்லு பாப்பா. என்ன திரும்பி நீ சொல்லு பாப்பா. என்ன மச்சா சொல்ற? சென்னையா இருக்கும் சும்மா ஆய்வு நல்லா இருக்காரா? பெருமாள் ராஜி தான் குடிக்க போறாங்க. மாத்தி அவருக்கு பெருமாள் ராஜி நாடகம் கூட்டு போனாரியா? அதான் சொல்றேன். சும்மா இந்த அரட்டுறது ஆம்பளை ஏறிக்கிட்டு அடிச்சலாம் நினைக்காத. என்ன சொல்லிவிட்டேன் பெரியதான் என்ன சொல்லிவிட்டேனா? போய் போய் ஒரு பொம்பளை என்ன என்ன சொல்லிவிட்டேன் பூடாங்க கேட்க பக்கம் நாளில் பக்கம் என்ன இதா பிள்ளை நீ எப்படி கேன போனாங்களா? நானும் பார்த்துட்டு யாரா அம்மா அம்மா தாய்க்குள்ளங்கள் அதுல பார்த்து எப்படி நீ கேன போனாங்களா? ரெண்டு பிள்ளை யார் நம்பில வந்திருக்கு இருக்கு. நீ எப்படி அந்த பிள்ளை கேன போனாங்களா? கேட்க பக்கம் நாளில் நீ எப்படி அந்த பிள்ளை கேன போனாங்களா? நான் சொல்றேன் ஒரு நேரம் காலியா நான் கேனா போனாலும் ஒரு தடவை தான் சொன்னேன். நீ 7 தடவை இவன் பேர் குத்திக்கிட்டு இருக்கேன். நீ அவன் எத்தனை நாளைக்கு தான் மூலத்தையே போட்டு அடிப்பேன். இப்பதான் கை நல்லா இருக்கு. நீங்க மறுபடியும் அடிக்க தெரிய இன்னத்த தொன்ன புத்தி போவர கூப்பிட்டோன்னா மரத்தில் வேமா போய் எங்களுக்குள்ள 1000 இருக்கும். 500 கேட்டா கொடுக்க போறியா நீ? உங்களுக்குள்ள 1000 இருக்கும். எனக்கு 500 இருக்கு. ஏன் போல நீங்க ஆள் வச்சு மிரட்டுற வேலை நமக்கு வச்சுக்க கூடாது. மிரட்டுவோம் மட்டும் சட்டம் பண்ணக்கூடாது. அன்னைக்கெல்லாம் ஒரு டான்ஸ் கூட கிழக்கு இப்ப என்னடா விருந்தாளி வந்தே மாதிரி. உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா நல்ல பொம்பளை அப்படியே இருந்தா தகர நேற்று மச்சான் கூப்பிட்டேன் வாதிக்கிறியா வீட்டுல பணம் 5 பேர் அவங்க திருத்திக்கிட்டு பேசுறேன். என்னட்டு சொன்ன அப்புறம் எப்படி அவரு எங்க குழந்தை கேட்க பக்கத்து மேல பத்தியா நீ எப்ப அந்த பிள்ளை கேட்க போறாங்களா? என்னன்னா புடியாடா கிளம்பி எனக்கா எவ்வளவு இருக்காங்க பத்தியா? 6 இருக்க நினைக்கிறேன். நீ எத்தனை நாள் வச்சாலும் இந்த காத்துக்கு ஈடாகாது. என்ன காத்துக்கு போறாங்கிற வாராங்கிற சொல்லி என்ன பண்ணுவா? காத்து போன கேன பையில கிறுக்கு பையில பொண்ணா பையில போனா சொல்லு வாடா சொல்லு தூமிய
பொம்பளை பேசுறாங்க நான் பெரிய ஆள் ஆக போறோம்னு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா சூடு சொன்னா கேன பைய கிறுக்கு பைய என்ன வேணா சொல்லு நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு எங்க பாருங்க எங்க இருக்கு சொல்லு தம்பி ஏடிஎம் மிஷினை மட்டும் நீ பார்த்த இல்ல இல்ல இது வந்து ஏடிஎம் மிஷின் இல்ல இது வந்து இதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜாமா தேவரவட்ட பிரச்சனை போன் போறப்ப நீ பாரு ஏன் போறப்ப நான் பார்க்க போறேன் பாரு நீங்க ரெண்டு பிரச்சனை இங்க முதல்ல நீ முதல்ல என்ன பிரச்சனை பண்ணாத பொம்பளை முதல்ல பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கிறீங்க முதல்ல ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து ஆண் பிள்ளைக்கு மரியாதை கட்டி ஜான் பிள்ளைங்க விட்டு பாத்துட்டு நீங்க மரியாதை கொடுத்து நீங்க பேசலையே நீ மரியாதை கொடுத்து பேசல நீங்க போடா வாடாங்க நான் ஏதோ கேட்டேன்னு சொன்னியா நீ கெட்ட வார்த்தை சொல்லி பேசுற நீ கெட்ட போய் போடான்னு பொம்பளை ஐயோ ஐயோ அப்படி ஐயோ ஐயோ அப்படி ஐயோ அப்படியே ஐயோ தென்பாண்டி ஜீவையில தேரோடு மீதியில போல வந்தவன் யாரெடுத்தாரோ 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 மனரோ பெறைய ஆம்பளை பேர் சொல்லி பேச தம்பியோட பேர் வச்சிருக்க நீ கார்த்தி மரியாதை சொல்ற ஒழுங்கு மரியாதை தம்பின்னு சொல்லி தம்பி பேர் கார்த்தியாண்டா நம்ம மச்சாண்டா கார்த்தி தம்பி பேர் கார்த்திங்கிற பேரை வச்சிருக்கனால மரியாதை போயிருக்கேன் நானு உன் தம்பிக்கு என்ன வாங்கி கூடாது இப்ப நாடா இவ்வளவு 60,000 பேசிட்டா என் தம்பி காசு பேருந்துக்குள்ள என்ன கையோட வெள்ளி அருணா உள்ள போட்டுக்கடா வெள்ளி அருணாலதான் நீ நம்ம இருளப்பனை சொல்ற மாதிரி வெள்ளி அருணா வேற எதாவது என்ன சொல்றாப்ல எனக்கு பயமா இருக்கு உன் தம்பிக்கு ஐசி சாப்பிடுவானா சில்லற காசு எடுக்க ஏற்பாடு அப்படியா பயந்துட்டேங்க நாங்க ஏன்னா நீங்க உங்க தம்பி வேற இருக்க போறீங்க நீங்களும் நல்லா இருக்கீங்க நீங்களும் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு துணி எடுத்து தொடச்சிக்கோங்க நல்லா இருக்கு கொஞ்சம் பார்வை இல்லாம இருக்கு என்னங்க ஆஸ்பத்திரி போடுங்க நீங்க வண்டினா ஹெட்லைட் மதுரைக்கு போங்க வண்டினா ஹெட்லைட் பளிச்சுன்னு எரியணும் அதுக்காக மதுரைக்கு போங்க கண்ணா ஆஸ்பத்திரிக்கு என்னால போமாட்டு எம்மா ஹெட்லைட் பாரு எப்படி இருக்கு ஆமா ஒண்ணுமே போடாம அப்படி இருக்கு பார்த்து மைக்குள்ள உங்க வளர்ப்பு நீங்க பாருங்கம்மா ஏன் பழப்ப மாத்துதாங்க இருக்கேன் என்னம்மா பழ பாக்குறீங்க ஏன் கோலமாவு வித்துட்டு இருக்கேன் நான் சீசன் தகன போய் தொழில் பாக்குறேன் இப்போக்கு வந்து மாம்பழம் அம்மா நான் சீசன் தகன இப்ப நான் தொழில மாத்திட்டேன் என்ன தொழில் பண்றீங்க பூட்டுக்கு சாய் போடுறது என்னதா பூட்டுக்கு சாவி போடுறது ஐயா ஐயா உங்களை தான் நான் ஆவிட்டு இருந்தேன் அம்மா சாந்தி கொஞ்சம் தள்ளுங்களேன் ஏங்க பூட்டுக்கு சாவி போடுவீங்க ரொம்ப நாளா நான் ஆவிட்டு இருக்கேன் நம்ம ஏரியா பக்கத்தே வர மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன் ஏங்க பூட்டு சாவி போடுவீங்க நம்ம வீட்டுல ஒரு 90 வயசுல ஒரு பூட்டு இருக்கு சாவி போடணுமே அது எங்க ஐயா போடுவாரு வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க பூட்டு இருந்தா இது மாதிரி பூட்டுக்கு சொல்லுங்க சாவி போடுவோம் உங்களோட 5 சாவி இருக்கு இந்த சாவி தான் போட்டு 7 வருஷம் அன்னைக்கு போன மட்டும் சுகர் கூடி இருக்கான் அம்மா நீங்க பூட்டுக்கு சாய் போடணும்னா சொல்லுங்க ஆமாங்க போடணுங்க எங்க அப்பா தான் போடணும் அதுக்கு எங்க அப்பா தான் உங்க அப்பா தான் எங்க ஐயா தான் தெரியும் எங்க அப்பா தான் போட்டு சும்மாவே கிடக்கு ஐயோ நீங்க பாட்ல போடுங்க சொல்லப்படாதுங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பத்துக்கு புண்ணியமா போகுங்க நல்லா இருப்பீங்க உங்க அப்பா தான் அங்க போட்டா 12 தலைமுறைக்கு நல்லா வாழுவீங்க உங்க அப்பா தயவு செஞ்சு எங்க அப்பா தான் உங்க அப்பா தான் நான் போட்டேன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஐயா ஐயா உங்க கால்ல விழுந்து அம்மா கால்ல விழுங்க கால்ல விழுகாதீங்க அம்மா நீங்க நெஞ்சில அடிச்சாங்க ஐயா எங்க அப்பா தான் போட்டு சும்மா கிடக்குங்க உங்க அப்பா தான் எங்க தாத்தா தான் போடுவார் நீங்க தான் போடணும் உங்களுக்கு போடணும்னா சொல்லுங்க நமக்கு அட்ரஸ் கொடுத்து போங்க வீட்லயே வந்து போட்டுட்டு வந்துடுவேன் என்ன போடுவீங்க உங்களுக்கு என்ன போட சொன்னாலும் சரி என்ன போடுவீங்க ஆமாம்மா வீட்டுக்கு பூட்டுக்கு சாய் போடணுமா வேற என்ன செஞ்சா அட்ரஸ் மட்டும் போட்டு இருக்குங்க அம்மா இங்க இப்ப உள்ள ஸ்பெஷலா போட்டுருக்கோம் கம்பெனி சாவி என்ன கம்பெனி கம்பெனி சாவிமா எப்படிங்க ஆமா நீங்க சொன்னீங்கன்னா போதும் நாங்க 5 சாவி இருக்கு அப்ப போடுங்க வந்து உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க சொல்லவா தம்பி அட்ரஸ் எழுதிங்க அப்ப அட்ரஸ் எழுதிக்கிறேன் யாவரத்தை சொல்ல சொல்ல சிவி சிறுக்கறது
அது சிறு சிறு கருத்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்காரி பொட்டு வைத்து அந்த மாமா அட மாமா நல்லா இருக்கடா பக்கத்துல ஒதுங்கி வாங்கிட்டா போய் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் கட்டி பிடிச்சே பஸ் ஸ்டாண்ட் அடி மண்டையோட ஒரு தடவை தட்டி பிடிக்காம ஏன் நீ சொன்னா போற அவுக்க சொன்னா அவுக்க போறேன் அரிசி விசிற்கரத்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்காரி பொட்டு வைத்து மாமா என்னடா அப்படி அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப கொட்டிட்டு இருக்கிறாங்க அதான் காதல் பண்ணா இப்படித்தான் நடக்கும் உனக்கு மட்டும் ஒரு குடும்பம் அடுத்துக்கிட்டா பிரிஞ்சே போயிடணும் இல்லப்பா நீ தானே சண்டை போட்ட அம்மா நான் தானே சண்டை போட்டேன் அம்மா அப்ப எனக்கு ஒரு ரவுண்டு அந்த இடத்து அது காரக்குடி பக்கத்திலே கலவி வாசம் ஊர் இருக்கு அது காரக்குடி பக்கத்திலே கலவி வாசம் ஊர் இருக்கு கலவி வாசம் பக்கத்திலே சுப்பிரமணி டீ கடை இருக்கு சுப்பிரமணி டீ கடை இருக்கு 2 போண்டா 10 ரூபா உனக்கு தெரியுமா 2 போண்டா 2 போண்டா 10 ரூபா தெரியுமா நீ பக்குவமா வாங்கிட்டால் நீ கேளமா அடி 2 போண்டா 10 ரூபா உனக்கு தெரியுமா பேரு சம்பளமே உள்ள பெரிய இடம் மாம்பழமே அது பேரு பழமே புள்ளே அது பெரிய இடம் மாம்பழமே மாட்டு மாட்டு அம்மா உங்ககிட்ட ஆட்டு காட்டு ஆட்டு காட்டு ஆட்டு காட்டு ஆட்டு காட்டு ஆட்டு காட்டு மன்னாரு மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு அத்தகர ஓரமா உட்கார்ந்துகிட்டு நண்டு பிடிக்க சொன்னாரு அண்டா வேற சொன்னாரு நண்டு பிடிக்க சொன்னாரு மாடே உன்னை தானே எண்ணி ஆடே மாடு போட்டுக்கிட்டு அடி அத்தே அத்தே அடி ஆடி மாத்த காத்தே என் மனசு மாத்தி போட்டே மல்லாக்க மல்லாக்க புடுத்தான் 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 பாட்டு அருமைடா புடுத்தான் புடுத்தானு நீ வேற புடுத்தா 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 மாடே உன்னை தானே என்று
யார் என்ன சொன்னாலும் உன்னை விட மாட்டேன். எப்படி பக்கத்தில் நெருங்கி வருது. ஐயோ அட்டன் இங்க ஆண்டி போற நிமிஷம் நானே ஒண்ணு கண்ணே வேணும் வச்சிருக்கேன். என்னை விட்டு எங்க செல்ல மாட்டேன். ஐயோ ஒன்னே விட்டுட்டு போக மாட்டேன். ஆனா எதிர்த்து விட்டு நல்ல தண்டா நாடா நல்லா போயிட்டு கணேசா கட்டிப்பிடி கட்டிப்பிடி கட்டிப்பிடி. நாளைக்கு நாடா நீங்க கட்டிப்பிடினா கோலை பிடிக்காது. சொல்லுங்க அத்தா. அத்தா அத்தாங்க அடி கலக்கல மைய போசி கலக்கலா நீ வருவ. அடி கவச்சி எத்தான் தருவ. அடி கேரளத்து பெண்ண போல கிளுகிழுப்ப தருவ. தினையத்துறான கிருப்ப நாக்கி போடுவ. அடியங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரிக்கே என தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணமே. அப்படின்னா காதல் காதல்னா தெரியாது எனக்கு. காதல்னா கருப்பா இருக்கும். எப்படி எங்க விக்குது? லவ்னா வெள்ளையா இருக்கும். அப்படி எங்க விக்குது? இந்த சைஸ்ல இருக்கும். அப்படிங்களா? எங்க விக்குது? எங்கேயே வச்சுக்கிட்டு எங்க வைக்குது? சரியா? நான் காதல் பண்ணாங்க. காதல் பண்ணீங்களா? நீங்க ஓகேனா நான் ஓகே. நான் ஓகேன்னு சொன்னா நீங்க ஓகேன்னு சொல்லிடுறீங்களா? ஆமாமா. ஐ லவ் யூ. சூப்பரா இருக்கு. சரி போங்க, எனக்கு வெக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு வந்து ஐயோ மனசுல படக்கு படக்கு அடித்து கொண்டே இருக்கின்றது எனக்கு. படக்கு படக்கு எனக்கு திடுக்கு திடுக்கு. அவர்களுக்கெல்லாம் வெடுக்கு வெடுக்க
வரைக்கும் தான் இருக்கும். அப்படியா? உங்கள் காதலை அறிவிங்கள் பார்ப்போம். உங்கள் இசையினும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடி வந்துள்ளனை ஏமாற்றி விடாதீர்கள். பாடுங்கள் கார்த்தி, பாடுங்கள், பாடி தொலையுங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஏமாத்துற ஆள் இல்லம்மா. ஏமா சொல்லுங்கள் கார்த்தி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் ஆகவில்லை கார்த்திக். குழந்தை இருக்கா? குழந்தை கல்யாணம் ஆனாதான் குழந்தை இருக்கும் என்று சொன்னார்கள் கார்த்திக். ஆனால் இப்பெல்லாம் மாத்திட்டாங்கம்மா. என்ன கார்த்தி சொல்கிறீர்கள்? குழந்தை பெற்றுக்கிட்டு தான் கல்யாணம். அப்படி என்றால் நாம குழந்தை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்வோமா? செய்வோம் வாங்க. அம்மா அம்மா அவனை நம்பி போகாதம்மா, கழட்டிட்டு போயிடான். அப்புறம் அண்ணன் நம்பி போமா. என்னங்கள் கார்த்தி? கரெக்டே மாட்டாங்க, தக்க வச்சுருவாங்க. அப்படிலாம் செய்ய மாட்டார்கள் கார்த்தி, ரொம்ப நல்லவர்கள். செய்ய மாட்டார்கள் கார்த்தி. அதனால உங்க என்ன காதல் பண்ணான்றீங்க பண்றீங்களா? பண்ணுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆமாண்ணே. இந்த பிள்ளைக்கு ஆகலை, உங்களுக்கு ஆகலை. என்ன ஒரு அருள் பத்தீங்களா? சாமியோட அருள். சாமி சத்தியம் இந்த சாமி இல்லை பார்த்துக்கோ. உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை, இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. தெரியுது வெற்றியை வைக்க போறீங்கன்னா அது மட்டும் தெரியுது. நீங்களும் என் காதலுக்கு இடையில நுழைவீங்கன்னா அவர் யோசனை பண்ணி சொல்லுவாப்புல சொல்லுவோமா. சரி கூட பார்த்து இருந்துக்கிறீங்க. என்ன ஒண்ணு, நீங்க தான் தோல் கறியை வாசிக்கிறீங்க, நான் தோலை வாசிட்டு தெருவில் நிக்க வேண்டியது. நீங்க உங்க ஆயுசுக்கும் வாசிக்கலாம். அதனாலதான் நாங்க 500 2000 கூட கேட்கலாம். நீங்க நிரந்தரமா அடிக்கலாம். எங்களுக்கு இன்னும் 4-5 வருஷம் அப்புறம் பரிசல் விட்டுருவாங்க. அப்புறம் கார்த்திகை வந்தா இருந்தா போடுங்க. அவன் ஏங்க சென பண்ணி மாதிரி உங்களை காதலிய காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாதது கொஞ்சம் சாய்தான் இலைகள் தாங்கவே, கொஞ்சம் சாய்தான் இலைகள் தாங்கவே, உங்க மேல எனக்கு இழுத்த கசையா வந்துருச்சு. அவனா இழுத்துக்கிட்டே செய்வோமா? அதாவது நீங்கள் நினைப்பது போல் இல்லை, நான் சொல்லுவது வேறு, நீங்கள்
நினைப்பது வேறு. ஏமா ஏப்பா என்ன நான் நீங்க சொன்ன என்னமா தம்பி அதாவது இல்ல கொழும்புல இருந்து வந்திருக்குமா இழுத்தக்கா செய்யா இல்லப்பா தமிழ்ல பிறந்த இடத்த என்னன்னு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஓகே உங்களுக்கு வரும் எனக்கும் வரும் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வாயிலை வார்த்தைகள் அதிகமாக வரும். ஓகே 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 அதாவது உங்களை நானும் காதல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாருமே ரெடி சீ, போங்கள், எனக்கு வெட்கமாக இருக்கிறது. சொல்லட்டுமா என் காதலை? வெட்கப்பட்டா நீங்க அனுபவம் கூட அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம் சொல்லவா? காதலை சொல்லுங்க. கூப்பிட்டா ஓடி வருவா மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழுதானே. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். செய்யறது கடை அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்கல்ல வெற்றியே நமக்கு அமுக்குறாரு அப்ப நமக்கு சரியா வரல சரி பார்த்துக்க உள்ள முடியும் நல்லா பாக்குறாங்க எலுமிச்சம்பழம் நான் அதை வச்சு 2 கயிறு கட்டியிருக்கேன் சரி பார்த்துக்க நான் அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் அப்ப தம்பியா இருந்துட்டு ஏன்டா சொல்லன்னு ஒரு வார்த்தை வந்துருப்ப அவன் கணக்கா நூத்தி போய இந்த பல போட்டுவியா போட்டு காதல் பண்றேன்னு சொல்லிட்டு காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிரு உங்க அம்மா இருக்கு அம்மா வேணாண்டா நீங்க மாமியாரா நீங்க மாமா வேணுமா எனக்கு மாமியார்னு ஓஹோ அதுக்கு போய் பொண்ணு கப்பமுங்க எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் 10 மாதம் வென்றெடுத்த தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமதை அந்த 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெற்றெடுத்து